அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இலங்கையுடைய 10வது பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக உள்ள ஒரு எலெக்ஷனிலே, தேர்தலிலே நாம் வாக்குகளை பதிவு செய்துவிட்டு அந்த ரிசல்ட்டுகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த சந்தர்ப்பத்திலே என்ன செய்ய வேண்டும், எமது சிந்தனையும் எமது நம்பிக்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய தினம் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எமது பார்வையிலே யார் சிறந்தவர்கள், யார் இதற்கு தகுதியானவர்கள் என்பதை அறிந்து அவர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி எமது ஓட்ஸுகளை, எமது வாக்குகளை நாம் கொடுத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் எமது நம்பிக்கை படைக்கப்பட்ட படைப்புகள் மீது இருக்கக்கூடாது. படைத்தவன் மீது எமது நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். படைத்தவனாகிய அல்லாஹ்வை எப்பொழுதும் நம்பிய மனிதர்களாக நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 2 கட்சிகளை சொல்லி இருக்கின்றார், 2 பார்ட்டிகளை சொல்லி இருக்கின்றார். முதலாவது கட்சி ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்சி என்று சொல்கின்றார். இரண்டாவது பார்ட்டி, இரண்டாவது கட்சி ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தானுடைய கட்சி என்று சொல்லி இருக்கின்றார். அல்லாஹ் சொல்கின்றான், அலா இன்ன ஹிஸ்பல்லாஹ் ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய கட்சி, அல்லாஹ்வுடைய பார்ட்டி எப்பொழுதும் வெற்றி பெறக்கூடியவர்கள். நாம் அனைவரும் எமது பார்வையிலே பல்வேறுபட்ட சிந்தனையுடன் இருந்திருப்போம். பல கட்சிகளுக்கு எமது வாக்குகளை கொடுத்திருப்போம். ஆனால் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்சியில் ஒரு மெம்பராக நாம் இருக்க வேண்டும், அதில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் எமக்கு வெற்றி. இல்லை என்றால் அந்த கட்சிக்கு சொல்லப்படும் ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தானுடைய கட்சி. அந்த கட்சி அது தோற்கக்கூடிய கட்சி. உலகத்திலும் அந்த கட்சிக்கு தோல்வி இருக்கின்றது, அதில் இருப்பவர்களுக்கு தோல்வி இருக்கின்றது, மறுமையிலும் அவர்களுக்கு தோல்வி இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லியிருக்கு. அல்லாஹ்வுடைய கட்சியில் ஒருவராக நாம் மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உமையுமின் பில்லாஹ் யஹ்தி கல்பஹ், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டிக் கொடுப்பார். யார் அல்லாஹ்வை நம்பி உலகத்திலே நல்ல காரியங்களை செய்வார்களோ, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், அவர்களுக்கு பூமியிலே பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுப்போம். கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி பூமியுடைய ஆட்சியை கொடுத்தோமோ, பூமியில் அவர்களுக்கு பொருத்தமான ஆட்சியை அமைத்து கொடுத்தோமோ, இதே போன்று அல்லாஹ்வை நம்பி நல்ல காரியங்களை செய்த மக்களுக்கு நாங்கள் பூமியிலே நல்ல ஆட்சியை, அவர்களுக்கு பொருத்தமான மனிதர்களை பிரதிநிதிகளாக நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, முஃமின், முஸ்லிம், அல்லாஹ்வை நம்பியவன் நஷ்டத்திலும் தனக்கு செல்வத்திலும் ஏற்பட்ட நல்ல நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமினி குல்லி, ஒரு முஃமினுடைய காரியம் அனைத்தும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவனுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷமான ஒரு காரியம் நடந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். அவனுக்கு வாழ்க்கையிலே ஏதாவது கஷ்டமான துக்கமான ஒரு விடயம் நடந்து விட்டால் அவன் பொறுமையாக இருக்கின்றான். 2 கட்டத்திலும் அந்த முஃமினுக்கு வெற்றிதான், அந்த முஃமினுடைய காரியம் அனைத்தும் ஆச்சரியம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபியுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படும் பொழுதும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை அவர்கள் விளக்கவில்லை. அவர்களுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷமான நிலைமைகள் அமையும் பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. அனைத்து சந்தர்ப்பத்திலும் பொறுமையுடனும் சுக்ருடனும் இருந்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வை நம்பிய நாம் அல்லாஹ்வுடைய கட்சியில் ஒரு மெம்பராக மாற வேண்டும் என்றால் நமது பிரதான விடயமாக 2 இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, எமக்கு பிடிக்காத ஒரு விடயம் நடக்கும் பொழுது நாம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த தேர்தல் மூலமாக சில மனிதர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட போகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதற்காக வேண்டி எமது நட்புகளை, எமது உறவுகளை நாம் முறித்து விடக்கூடாது. மிக பிரதானமான ஒரு விடயம், அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாக எமக்கு இடையிலே பலமான ஒரு உறவை வைத்திருக்கின்றார். குடும்ப உறவு, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சகோதரத்துவ உறவு, எமது நாட்டிலே இருக்கக்கூடிய எமது நாட்டு மக்களுடைய உறவு, இந்த உறவிலே எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. எமக்கு விருப்பமானவர்களுக்கு நாம் வாக்களித்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ முடிவு வந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது ஃபேமிலி மெம்பர்ஸிலே எமக்கு விருப்பம் இல்லாத கட்சிக்கு வாக்களித்தவர்கள் இருப்பார்கள்.
இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை முறித்து விடக்கூடாது. அவர்களுடைய மனம் நோகக்கூடிய முறையிலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. வெற்றியின் பொழுது எப்படி வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. தோல்வியின் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது நமக்கு மிக பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. பணிவுடன் தலையை குனித்தவர்களாக, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டால், மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்துக்கு வருவதை நீங்கள் கண்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற சூறாவை ஓதிக்கொண்டு வந்தார்கள். அங்கே முஸ்லிம்கள் சிலர் காஃபிர்களுக்கு எதிராக வித்தியாசமான முறையிலே பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, இன்றைய நாள் இவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியத்துடன் நடந்து கொண்டார்கள். தோல்வியின் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு சான்று, தாயிஃபிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். மிகப்பெரிய தோல்வி. அந்த தலைவர்கள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை, அவர்களை காயப்படுத்தினார்கள். ஒரு மலக் வந்து விட்டார், சொன்னார், விரும்பினால் இவர்களை அழித்து விடுகின்றேன். சொன்னார்கள், இல்லை இல்லை, இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய பரம்பரையில் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தை நிச்சயம் அல்லாஹ் உருவாக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஏற்கனவே ஆட்சியில் இந்த பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்பட்ட சிலர் பாராளுமன்றத்திலிருந்து அவர்கள் சில சந்தர்ப்பத்திலே வெளியேற்றப்படலாம். அவர்கள் ஏதோ அடிப்படையிலே சமூகத்துக்கு சில சேவைகளை செய்திருப்பார்கள். அவர்களுடைய சேவைகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எதையும் செய்யாதவர்கள் என்று நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லி அவர்களை ஒதுக்கிவிடவும் கூடாது. அவர்கள் செய்த ஓரிரு சேவைகள் இருந்தாலும் அதற்கும் மதிப்பளிப்பது என்பது மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டல்களாக இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நாட்டுடைய அனைத்து நிலைமைகளையும் சீராக்கி முன்பிருந்ததை விட சிறந்த ஒரு நிலைமையை இந்த நாட்டுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.